புதினா கார சட்னி ரெசிபி பார்த்துடலாமா? ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக உளுந்து, ஒரு கைப்பிடி அளவு புதினா. ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு இதையுமே போட்டு சும்மா லைட்டாக வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேணால் எண்ணெய் ஆட் பண்ணி வெங்காயம், தக்காளி, புதினா இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா ஆற விட்டுருங்க. லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சு எடுத்தது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, புதினா இது 3த்தையும் சேர்த்து நல்லா உங்களுக்கு தண்ணி வேணாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எங்களுக்கு தண்ணி வேணுன்றதுனால கொஞ்சமாக லிக்விடாக வந்து சட்னி வந்து ரெடி பண்ணேன். ஸோ நல்லா அதை அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டிங்கன்னா தாளிப்பு ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த சட்னி உங்கள் வீட்டில் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.